visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்னைக்கு அந்த visittemples.com வெப்சைட் மூலிமா தமிழ்நாடு மதுரை ஒத்தக்கடை பகுதி பக்கத்தில் இருக்கிற நரசிங்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு வெல்கம் மார்ச், அதாவது ஒரு வரவேற்பு வளையம் வச்சிருக்கா. இந்த யோக நரசிம்மர் கோவில் மேற்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட கோயிலாகும். கோவில் ராஜகோபுரத்துக்கு முன்பாக 4 கால் மண்டபம் இருக்கு. அந்த 4 கால் மண்டபத்தோட ஒவ்வொரு தூணும் அவ்வளோ வேலைப்பாடு மிகுந்ததா இருக்கு. இந்த 4 கால் மண்டபத்துக்கு இடது பக்கத்துல மீனாட்சி அம்பாள் திருக்கண் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி இந்த 4 கால் மண்டபத்தோட ராஜகோபுரத்தை பார்த்தா அதுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற மலைமுகட்டோட சேர்த்து பார்க்கும்போது கோயில் அவ்வளோ ரம்யமா இருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து கோயிலுக்குள்ள போனா அங்க ஒரு நெய்வேத்திய பீடம் இருக்கு. அதை தாண்டி 2 பெரிய துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்கு. ஆனா அது வழியா பக்தர்கள் போக முடியாது. சுத்திண்டு பிரதட்சணமா தான் போகணும். சுத்தி 4 படி ஏறி பிரதட்சணமா போனா அங்க மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு கருடாழ்வார் சன்னதி இருக்கு. அந்த இடத்துல பல தூண்களை கொண்ட ஒரு அழகிய ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தோட நுழைவாயில்ல தசாவதார விக்கிரகங்களை அப்படியே தங்க தகடுல அப்படியே பொறிச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கவரும் விதமா இருக்கு. மேற்கு நோக்கிய மூலஸ்தானத்துல ஸ்ரீ நரசிங்க பெருமாள் அமர்ந்த நிலையில காணப்படுறார். இவர் யோக நிலையில இருக்கிறதா கருதப்படுறது. இந்த ஸ்ரீ நரசிங்க பெருமாளோட திருமார்புல மகாலட்சுமி குடியிருக்கா. மூலஸ்தானத்துல இருக்கிற நரசிங்க பெருமாளை பார்த்தா பின்னாடி இருக்கிற மலைய தன்னோட தோல்ல சுமந்திருக்கிற மாதிரியே தெரியும். இது ஒரு குடவரை கோயில், அதாவது மலையை குடைஞ்சு கட்டியிருக்கிற கோயில். அதனால இதுல மூலஸ்தானத்தை பிரதட்சணமா வலம் வர முடியாது. இங்க இருக்கிற மகாமண்டபத்துல பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருவங்கையாழ்வார், மணவாள மாமுனிகள், உடையவர் அதாவது ராமானுஜர் இவாளோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. யோக நரசிங்க பெருமாள் கோயில்ல தாயார் சன்னதி தனியா இருக்கு. தாயாரோட பேரு இங்க ஸ்ரீ நரசிங்கவல்லி தாயார். தாயார் சன்னதி வாசல்ல இருக்கிற நுழைவாயில தங்க தகடு பதிச்சு கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமா இருக்கு. தாயார் அமர்ந்த கோலத்துல தெற்கு நோக்கி காணப்படுறார். தாயார் சன்னதி வாசல்லையே ஒரு கஜலட்சுமி விக்கிரகமும் தங்க தகட்டுல பொதிச்சிருக்கா. தாயார் சன்னதி நுழைவாயில் மற்றும் கஜலட்சுமி விக்கிரகம் மட்டும் இல்லாம தாயார் சன்னதி கோபுரத்து மேலையும் எல்லா இடத்துலையும் தங்க தகடு பதிச்சிருக்கா. மூலஸ்தானத்தோட வலது பக்கத்துல விஸ்தீரணமா ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு மேடை அமைச்சிருக்கா. அந்த மேடை கோபுரத்து மேல தெய்வீக விக்கிரகங்கள் நிறைய வச்சிருக்கா. அங்க ஒரு 200-300 பேர் தாராளமா உட்காரலாம், சுப நிகழ்ச்சிகளும் நடத்தலாம். இந்த மண்டபத்தை நிர்வகிக்கிறதும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுல சௌராஷ்டிர பிராமணர்கள் சங்கத்துக்கு பெரும் பங்கு இருக்கு. இந்த கோவிலோட வாசல்ல இருக்கிற ராஜகோபுரத்தோட கடைசி பகுதியில கோடியில ஒரு புஷ்கரணி இருக்கு. அந்த புஷ்கரணி கோயிலோட புஷ்கரணி. அந்த கோயிலோட புஷ்கரணியோட பேரு சக்கர தீர்த்தம். இந்த யோக நரசிம்ம பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கிற பகுதியோட பேரு முன்னாடி எல்லாம் வாரணாத்திரி அப்படின்னு சொல்லுவா. அதாவது யானை மலை. கோவிலை சுத்தி மதிச்சுவர் பெருசா கட்டியிருக்கா. இந்த கோவிலுக்குள்ளேயே நிறைய பூக்கடையும் இருக்கு. பக்தர்கள் அவ வாகனத்தை தாராளமா கோயில் மதிச்சுவர் உள்ள ஓட்டின்னு உள்ளேயே விஸ்தீரணமா இடம் இருக்கிறதுனால அங்கேயே நிறுத்தலாம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.